நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் கியாமத்தும் ரெண்டு விரலை போல. இந்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி இருக்குது, அவ்வளவு நெருக்கமாக நானும் கியாமத்தும் இருக்கிறோம். கியாமத் என்று சொன்னால் என்ன, அதையும் யாரும் விளங்கலை. கியாமத் என்று சொன்னால் உலகம் அழியுதுன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் கியாமத்தும் பக்கத்தில் ஆனால் இன்னும் மக்கள் இன்னும் இவ்வளோ காலம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தால் நடக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தை எப்படி பார்த்தாங்க? இப்போ வந்துடலாம், அடுத்து வந்துடலான்னு நினச்சேன். சொல்லாமல் சஹாபாக்களும் ஒரு மேகம் இருட்டிட்டு வந்துட்டாங்க கூட கியாமத்து வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கலாம். ஆக அந்த கியாமத்துடைய நிலைகளை எந்த மக்கள் பார்த்தாங்களோ இல்லையோ நாம் பார்க்க போகிறோம். குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா யாரும்? உலகம் அழிய போகுதுன்ட்டு இல்லை. அப்போ இன்றைக்கி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் மதமே இல்லாதவர்களும் அது அழிய போகுது. அது இன்னைக்கு சூழ்நிலைக்கு மனிதர்களுடைய செயலாலும் இயற்கைன்னா என்னதான், இறைவன் தான். இயற்கை காரணங்கள்னாலையும் இன்னைக்கு எல்லாமே அது கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் கியாமத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு மேகம் வந்தாலே கியாமத்தை நினைச்சாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு செய்தி வந்தால் கியாமத்தை நினைக்கணுமா வேணாமா? சொல்கிறவங்க யாராக இருக்கட்டும், எந்த அடுப்பில் சொல்லட்டும். இப்போ கியாமத்துனா என்ன? உலகம் அழியறதில்ல, உலகம் எல்லாம் நிலைப்படுத்தப்படும், சமப்படுத்தப்படும். கியாமத்துனால அர்த்தம் என்ன? நிலைப்படுத்துதல்னு அர்த்தம், சீர் செய்தல் தான் அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் செய்ய போகிறான். அதுக்கு பேர் தான் என்னது? கியாமத்.